Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். அரிசியை ஃபர்ஸ்ட் ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு மசாலா ரெடி பண்றதுக்காக சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 2 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் ஜாதி திப்பிலி, கொஞ்சமா நட்சத்திர சோம்பு, கொஞ்சமா புதினா, அப்புறம் கொஞ்சமா மல்லி. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்காக ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் நல்லா புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரிசி எடுத்துக்கிட்ட அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ திரும்ப அடுப்பு ஆன் பண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு டைம் நல்லா கலந்துடலாங்க. கலந்துட்டு கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே லைட்டாக கரம் மசாலா. இது வந்து தம்காக நான் ஒரு தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணி தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். பாருங்க, தோசைக்கல்ல வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே நல்லா கொதிச்ச தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தம் எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜிஎம் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.